எல்லாரும் பல்ல காட்டிட்டு வரவேத்தா இந்த குடும்பத்து ஆளாயிருவானா? ஏலே, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? பாட்டி பரவாயில்ல பாட்டி, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, சீக்கிரம் எல்லாம் மாறிடும். என்ன ஜீவா? தம்பி நீங்க உள்ள வாங்க. பாட்டி ஒரு நிமிஷம். என்ன பிரதர் முறைச்சிட்டே இருக்கீங்க? இனிமே நீங்க நிறைய விஷயத்துல எனக்கு வழிவிட வேண்டியது இருக்கும். தம்பி அவன் கடக்கான், அவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க உள்ள வாங்க. வாங்க. பாத்தியா, வீட்டுக்குள்ளேயே வரான். மெடிக்கல் ஹிஸ்டரி கொடுக்க தானே வராரு. ஏய், எனக்கு அப்படி தோணல. பழைய ஹிஸ்டரியை மறக்காம வரான். ஏதோ ஐடியால தான் இருக்கான். தம்பி வெங்காயம் உரிச்சது மட்டும்தான் தேன்மொழி. ஆனா மொத்த சமையலையும் மீனாட்சி தான் செஞ்சா. எல்லாம் உனக்காகத்தான். ஓ அப்படியா? அம்மாச்சி, மோதிரம் மோதிரம் கேளுங்க கேளுங்க. தம்பி பாட்டி, அந்த வைர மோதிரம் இருக்கு இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. முதல் தடவையா மீனாட்சி இந்த வீட்டுல சமைச்சிருக்கு. ஓ அப்படியா? அப்போ ஜீவாவுக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேனா? ஐ மீன் மீனாட்சி சமையல சொன்னேன். சாப்பிடுங்க தம்பி. டேய் ஜீவா, நீ என்ன ஒரு பக்கத்துல உட்கார்ற? நானும் பரிமாறுறேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே. வாவ், மீனாட்சி சூப்பரா சமைச்சிருக்க. இந்த கைக்கு வைர மோதிரமே போடலாம். அம்மாச்சி, மோதிரத்தை அவளை கொடுத்துட்டு வரோம். அதெல்லாம் கொடுக்க மாட்டான், நீ அமைதியா இரு. அவ்வளவு சூப்பரா இருக்கு சமையல். அப்போ நான் கொடுத்து வச்சவன் தான். ஏன்னா வாழ்க்கை பூரா நான் தானே சாப்பிட போறேன். இதுல ஆன்ட்டியோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரியும் இருக்கு. அடிக்கடி செக்அப் கூட்டி போகணும். ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் ஆதிக்கு ரொம்ப பெரிய மனசுதான். என்னதான் கல்யாணம் நடக்கலைன்னாலும் எவ்வளவு அக்கறையா இருக்காரு பாரு. அவர் கூட கல்யாணம் ஆயிருந்தா மீனாட்சி வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். தேவி, முடிஞ்சதை ஏன் பேசுற? சங்கடமான விஷயத்தை எல்லாம் சபையில வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவரே மனசுல எதுவும் வச்சுக்காம சகஜமா வந்து பேசுறாரு, அப்புறம் என்ன? மீனாட்சி, அந்த பீடா வாங்கி வச்சோம்ல, அது தம்பிக்கு எடுத்துட்டு வந்து கொடு. சரி பாட்டி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, என்ன அவசரம்? இல்ல ஒர்க் இருக்கு. அப்பத அவரே ஒரு பிசினஸ் மேனு. அவருக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். மற்றவங்க மாதிரி சும்மாவா இருக்காரு? அதான் ஒன்னையும் என்னையும் மாதிரியா? தம்பி, நீங்களும் எங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி தான். அடிக்கடி வந்து போயிட்டுருங்க. ஆமா, கண்டிப்பா வரணும். நீங்க சொல்லாமலே நான் வருவேன். ஏன்னா மீனாட்சி ஃபேமிலி என்னோட ஃபேமிலி மாதிரி. சரி, நான் வரேன் மீனாட்சி. வரேன் பாட்டி. வரேன். வாங்க வாங்க. இருங்க, நானும் கூட வரேன். ஏய், நீ ஏன்டா போற?
போற வழியில் ஒரு வேலை இருக்கு அப்பத்தா, அவர் கூட போய் இறங்கிக்கிறேன். என்ன ஆதி, நான் வரலாம்ல? ஆ ஷூர், வா. ஏய், போற பிள்ளை சிரிச்ச முகமா அனுப்பி வை, கைய காட்டு. உன் சாப்பாட்டில் அன்பு பாசம் கலந்து சமைக்கலடா, விஷம் விஷம் கலந்து சமைச்சிருக்கு. உனக்கு கன்ஃபார்மா சாவுதா. டேய் உன்ன என்ன பிரதர், மீனாட்சியோட சமையல் மட்டும் இல்லாம நேத்து முந்தா நேத்து சாப்பிட்டதெல்லாம் இப்படி வாந்தி எடுத்துட்டு போலையே. அட பாவி, இப்படி அப்பாவியா இருக்கியே. நெக்ஸ்ட் டைம் பூச்சி மருந்து கலக்கலான்னு நினைச்சேன்னு சொன்னதுக்கே அவசரப்பட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டியே. என்ன பண்றது, என்கிட்ட ஏமாறணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. நீ தலைகீழ நின்னாலும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஆதி. டேய் என்னடா சொல்ற? அப்ப போய் சொன்னியா என்கிட்ட? ஆமா ப்ரோ, சில நேரம் நான் சொல்லுவேன், ஆனா சத்தியமா மீனாட்சி பூச்சி மருந்த கலக்கல. உனக்காக வேணும்னா அடுத்த வாட்டி கலக்க சொல்றேன். டேய் நல்லவன்னு பாராட்டலாம், தட்டி கொடுக்கலாம். ஆனா வீட்டுக்கும் உபயோகமா இல்லாம அவனுக்கும் உபயோகமா இல்லாம என்னதான் பண்ண முடியும்? அவனுக்கெல்லாம் கல்யாணம் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு? அங்க பாரு. மன்னிச்சிருங்க அத்தை, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. எனக்கு புரியுது மீனாட்சி. ஆனா ஜீவா இப்படியே இருந்துட மாட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய மாறிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனும் சம்பாரிச்சு பொறுப்பெல்லாம் வந்துரும். வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது அத்தை. ஆனா நான் கொடுத்த நாள் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாள் முடியுதா? எதை பத்திமா சொல்ற? அது அது வந்து அத்தை, அது நான் ஏய் ஐயோ, தேனு, தேனு. என்னாச்சு? என்னாச்சுமா? ஒரு மாதிரி குமட்டிட்டு வருது. தேனு என்னாச்சு? ஐயோ, ஏய் தேனு, தேனு, தேனு என்னாச்சு? பாத்து.